ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம கண்டியிலேருந்து எல்ல போக போகிறோம். இந்த எல்ல ட்ரிப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ட்ரிப் தான். இன்றைக்கி 30th, நாளைக்கு 31st வந்து நம்ம திருப்பி கண்டி வந்துடுவோம். பட் இதை நம்ம பட்ஜெட்டில் ட்ராவல் பண்ண போகிறோம். ஒரு நாள் நம்ம வந்து எல்லையில் ஸ்டே பண்ணி எல்லை எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கண்டி ஸ்டேஷனில் தான் இருக்கோம். கண்டிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து எல்ல போக போகிறோம். எல்ல போகிறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா 9 மணிக்கு ஒரு ட்ரெயின் வரப்போகுது. இப்போ சரியாக டைம் பார்த்தீங்கன்னா 9 மணி ட்ரெயின், இப்போ 9:10 ஆகிருச்சு. பட் இன்னுமே ட்ரெயின் வரல. ஸ்டேஷனில் எல்லோரும் பாருங்கள் ஃபுல்லாக க்ரௌடாக இருக்குது. ஸோ இப்போ அந்த ட்ரெயின் வரப்போகுது. இது கொலம்போலேருந்து வருது. கேண்டிலேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 9:30 மாதிரி புறப்பட்டுரும். 9:30க்கு புறப்படுற இந்த ட்ரெயின் எல்லா ஸ்டேஷன்லையுமே நிப்பாடி தான் எல்லை போய் சேரும். ஸோ எல்லைக்கு அப்புறமும் பதிலில் வரக்கிட்ட இந்த ட்ரெயின் போகுது. ஸோ நம்ம இப்போ அந்த ட்ரெயினில் தான் போய் பார்க்க போகிறோம் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த வருஷத்துலேருந்து நம்ம ட்ராவல் வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதோட முதல் ட்ரை தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறது மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம எல்லை போய் பார்க்கலாம். போகிற வெள்ளை என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்க அப்படின்னா இந்த எல்லா ட்ரெயின் தான் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ட்ரெயினில் தான் நம்ம வந்து ஏறி போக போகிறோம். இந்த ட்ரெயின் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து எங்கேருந்து சரியாக டைம் பார்த்தோம் அப்படின்னா 9:16 தான் இந்த ட்ரெயின். ஃபுல்லாகவே க்ரௌட் தான். பட் நம்ம போய் பார்க்கலாம் எப்படி இந்த ட்ரெயின் இருக்குது இப்போ வந்து நம்ம கண்டியிலேருந்து எல்ல தான் போய்கிட்டு இருக்கோம். எல்ல பார்த்தோம் அப்படின்னா பதுல்ல டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஒரு சின்ன டவுன் தான். இது வந்து ஊவ ப்ரொவின்ஸில் தான் நம்மளுக்கு வந்து இன்க்ளூட் ஆகுது. ஸோ இந்த எல்ல டவுனுக்கு தான் நம்ம வந்து கண்டியிலேருந்து போய்கிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்ரீலங்காவில் மோஸ்ட் பியூட்டிஃபுல் ட்ரெயின் ரைடு எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கேண்டியிலேருந்து எல்ல போகிற ட்ரெயின் ரைடு தான். இந்த ட்ரெயின் அப்படின்னு பார்த்தோம்னா பதுல்ல ஸ்டேஷன் வரையுமே போகும். பட் இருந்தாலும் நிறைய பேருக்கு இந்த ட்ரெயின் அப்படின்னு பார்த்தோம்னா கேண்டியிலேருந்து எல்ல போகுது அப்படின்னு தான் நிறைய பேருக்கு தெரியும். அதனால தான் இது ரொம்ப ஃபேமஸாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஹெட்டன் ஸ்டேஷனில் தான் இருக்கும். இந்த ஸ்டேஷன்லேருந்து இந்த ட்ரெயின் வந்து கொஞ்சம் லேட் ஆகி தான் போகுது. ஸோ அதனால் இப்போ எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்தளவு தூரம் நீங்கள் பார்த்தது தான் இப்போ நம்மளுக்கு எல்ல வார நேரம் பார்க்குறதுக்கு சீனரிஸ். இதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்து பெஸ்ட்டான ஒரு வியூ வந்து பார்க்கலாம். ஸோ பெஸ்ட்டாக ஹெட்டனுக்கு அங்கிட்டு நம்மளுக்கு வந்து எல்ல போகிறது வரக்கட்டுமே ஒரு பெஸ்ட்டான ஒரு சீனரிஸ் வந்து பார்க்கலாம். வேறு லெவலில் நல்லாவே இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோக்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஹெட்டன்லேருந்து போய் எல்ல போய் சேர்கிற வரக்கட்டி என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க போகலாம். போகும் வழி எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கையாகவே உங்களுக்கு வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு ட்ரெயின் ஜேர்னியை வந்து இந்தளவு தூரம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பார்க்கக்கூடியதை வந்து நம்மளுக்கு கண்டிலேருந்து எல்ல போகிற இந்த ட்ரெயினில் வந்து Speed to the city streets, we began to feel the fire. We rise like tall buildings as the chemicals they take us higher. The night's young and it's just begun as she puts her hand in mine. We wanna chase the night, wanna dance to the light, pull the stars from the sky, just two hearts running wild. Never sleep, never stop, as we shout from the top. We're gonna be two hearts running wild.
பேர் வந்திருந்தாங்க. அவங்க எல்லாமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் மற்ற ட்ரெயினுக்கு வந்து ஏறினாங்க. ஏன்னா நம்ம வந்து சாதாரணமாக நம்ம ஒரு ஸ்டேஷன்ல இருந்து ஏறுறதை விட இந்த மாதிரி இடங்களை நிப்பாட்டி ஏறும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா படி வந்து ரொம்ப உயரமா இருக்கும், நம்மளுக்கு ஏறுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த டைம் நான் எல்லாம் வரும்போது ஒரு பிரச்சனை வந்து ஃபேஸ் பண்ணோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 ட்ரெயின் மாதிரி தான் நம்ம வந்து லாஸ்ட்டாக எல்லாம் வந்து சேர்ந்தோம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ட்ரெயின் சாதாரணமாக கேண்டியில் 9:30க்கு ஸ்டார்ட் பண்ணால் கிட்டத்தட்ட ஒரு 4:30க்கு வந்து எல்லாம் வந்து சேர்ந்துடும். பட் நம்ம ரீச் ஆகும்போதே கிட்டத்தட்ட டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 7:30 ஆகிடுச்சு. ஒரு 3 ஹவருக்கு மேலேயே நம்மளுக்கு லேட் ஆகிடுச்சு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் டே அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரியே போயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பிறகு நம்ம ரூம் புக் பண்ணியிருந்தோம், அந்த ரூமுக்கு வந்து வந்துட்டோம். ஸோ நேற்று ஈவினிங் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து இந்த ரூமில் தான் ஸ்டே பண்ணோம். இந்த ரூம்லேருந்து வியூ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ரூம் பெல்கனியில் தான் இப்போ வந்து இருக்கும். இந்த ரூம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரூம் தான். ஸோ இங்கேருந்து பார்த்தா அங்கே ஒரு வாட்டர் ஃபால் தெரியுது. ஸோ இந்த மாதிரி நிறைய கொட்டேஜஸ் வந்து இதில் இருக்குது. இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஸ்டே பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு 8,000 மாதிரி போணுச்சு. ஸோ இதுதான் நம்மளுக்கு இருந்த இந்த பெட். அதுக்கு பிறகு மேலே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து போக போகிறோம். இங்கேருந்து போய் மறுபடியும் ஸ்டேஷனுக்கு தான் போகிறோம். ஏன்னா திருப்பி நம்ம கண்டி போகிறது எல்லா ட்ரெயினில் தான் போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறோம். லாஸ்ட் டைம் நம்ம வார நேரம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனை தாண்டி தான் எல்லைக்கே வந்து சேர்ந்தோம். அதுதான் இருக்க ஒரு விஷயம். அது ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா எல்லையிலேருந்து வந்து ஒரு ட்ரெயின் ட்ரக் பாஞ்சதுனால நம்மளுக்கு திருப்பியும் ஒரு ட்ரெயின்லேருந்து இறங்கி இன்னொரு ட்ரெயினில் ஏறி தான் வர இருந்துச்சு. ஸோ அதனால் அது ஒரு பெரிய கஷ்டமாக இருந்துச்சு. வீடியோவில் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த ட்ரெயின்லேருந்து இறங்கி இந்த ட்ரெயினில் ஏறி இந்த மாதிரி ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ட்ரெயினில் வரும்போது நடக்கும். அது இந்த டைம் பீரியடில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய மழை அப்படிங்கிற ஒரு பிரச்சனைனால இது நடந்துச்சு. ஸோ இப்போ மறுபடியும் போய் பார்க்க போகிறோம். ஸோ நாங்கள் நேற்று வந்து சேரும்போது டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7:30 தாண்டிடுச்சு. ஸோ இந்த ட்ரெயின் கேண்டியில் ஸ்டார்ட் பண்ணது ஒரு 9 o'clock ஸ்டார்ட் பண்ணிச்சு. 7:30 ஆயிடுச்சு இங்கே வரும்போது. ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பாருங்கள், அந்த ட்ரெயின் எந்த டைமில் வந்து சேரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இப்போ நம்ம போய் ஸ்டேஷனுக்கு போய் பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்குன்னு. ஸோ போகிற வழியெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட் டே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லை வந்தாலே சில விஷயங்கள் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். எல்லையில் பார்த்தோம் அப்படின்னா குறிப்பிட்ட சில விஷயங்கள் நிறைய பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்பாங்க. அதில் முக்கியமாக சொல்ல வேண்டியது இந்த 9 Arch Bridge தான். இந்த 9 Arch Bridge அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட போகிற டைம் எல்லாமே க்ரௌடாக தான் இருக்கும். நான் இது வந்து செகண்ட் டைம் வந்து 9 Arch Bridge பார்க்க வரேன். ஸோ அந்த டைமும் பார்த்தீங்கன்னா க்ரௌடாகவே தான் இருந்துச்சு. உண்மைக்குமே இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேர் வந்து இதை பார்க்க வந்திருப்பாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிரிட்ஜ் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எந்த ஒரு கம்பி கூட யூஸ் பண்ணாமல் இந்த பிரிட்ஜை வந்து கட்டியிருப்பாங்க. ஸோ அது வந்து அந்த காலத்தில் கட்டின பிரிட்ஜ் தான். பட் இருந்தாலும் இன்னுமே பாவனையில் இருக்குது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இதில் பார்த்தோம் அப்படின்னா 9 ஆர்ச் இருக்கும். ஸோ அதை இன்க்ளூட் பண்ணி தான் 9 ஆர்ச் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிரிட்ஜ் பார்க்குறதுக்கு நிறைய ஒரு க்ரௌட் வரும். நிறைய பேர் இந்த ட்ரெயின் வரும்போது இந்த பிரிட்ஜை பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காகவே நல்ல ஒரு க்ரௌட் வந்து இருந்துச்சு. அது நம்மளுக்கு பார்க்குறதுக்கான ஒரு சான்ஸ் வந்து கிடச்சி. நாங்கள் இருக்கும்போது 2 ட்ரெயின் பார்க்குறதுக்கான சான்ஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சி. ஸோ நீங்களும்
ஸோ ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு ட்ரெயின் எடுத்து எல்லா டவுன் போயிட்டு வந்துருங்க. கண்டிப்பாக ரிலாக்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்குது அப்படின்னா ஒரு தடவை எல்லா ட்ரிப் வந்து போயிட்டு வர்றது ரொம்பவுமே நல்லா இருக்கும். ஸோ எல்லாம் போகும் வழியிலேயே நிறைய இடங்கள் இருக்குது உங்களுக்கு பார்க்குறதுக்கு. போகும் வழி ஃபுல்லாகவே எக்கச்சக்கமான இடங்கள் வந்து பார்த்துக்கிட்டே போகலாம். ஸோ அதுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் வந்து இது என்னுடைய ட்ராவல் வீடியோஸில் ஒரு ஃபஸ்ட் ட்ரையாக தான் பண்ணேன். பட் இந்த வருஷத்தில் இன்னும் நிறைய ட்ராவல் வீடியோஸ் அப்லோட் ஆக போகுது. ஸோ அதை வந்து உங்களுக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். அதை பார்க்கணும் அப்படின்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வந்து கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்களுக்கும் கட்டாயம் ஷேர் பண்ணிடுங்க. I played it innocent, a feel of discontent. I'm finally facing it all, fearless.